ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது தாய் ஜாமா தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாமாவோட நேம் என்னென்னா மை சீக்ரெட் ஜோன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா போன ஜாமாவுக்கு காப்பிரைட் வந்துருச்சு, அதனால ஒரு நியூ ஜாமா கொண்டு வந்திருக்கேன். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த ஜாமா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டு சின்ன குழந்தைங்கள ஒருத்தவங்க கன்னை வச்சு மிரட்டுற மாதிரி காமிக்குது. அதில் ஒன்று தான் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோயினுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு இறந்துட்டாங்க போல இருக்கு. அதை கன்னை வச்சு காமிச்சா இல்லையா, அவன் தான் கொண்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் செம்மையாக அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோவுடைய ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. ரெண்டு ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க. ஹீரோயினுடைய பர்த்டே அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். ஹீரோயினுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாமே அப்படியே வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிக்கிட்டே இப்போ நம்ம ஹீரோயின் யூஎஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஸோ இப்போ ஹீரோ கால் பண்ணி என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் சின்ன வயசுலேருந்தே ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு, நம்ம ஹீரோ ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க டைம் ஹீரோயினை அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆனால் இப்போ நல்ல பெரிய பிள்ளையாகி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இப்பயுமே வந்துட்டு அந்த கொலைக்காரன் இன்னுமே நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி ஹீரோயினை கொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தான் அப்போ கரெக்டாக ஹீரோயினை காப்பாற்றிருப்பான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். நானும் ஹீரோயினும் இங்கே இருக்க மாட்டோம், ரெண்டு பேருமே யூஎஸ்க்கு படிக்க போறோன்னு சொல்ல, ஹீரோயினுடைய நிலைமை தெரியும் இல்லையா, அவ சின்ன வயசுல நடந்த ட்ராமா எல்லாமே அவளுக்கு வந்துட்டு மனசுல இருக்கறனால அவளை நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல, இல்ல நான் யூஎஸ்க்கு படிக்க போறேன், ஹீரோயினையும் நான் கூட்டிட்டு போறேன், அவன் நல்லா தான் வந்துட்டு என் கூட இருப்பா, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ போயிட்டு ஹீரோயின் கிட்ட என் கூட யூஎஸ் வரியான்னு கேட்க ஹீரோயினுமே வரேன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோவுடைய ஃபேமிலி தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஹீரோவுடைய அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ முன்னாடி எதுவுமே சொல்ல முடியல. சரி போய் தொலைங்கன்ற மாதிரி சொல்லிட இப்போ ரெண்டு பேருமே யூஎஸ்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ 4 வருஷத்துக்கு முன்னாடி தாய்லாந்துக்கு ரிட்டர்ன் வந்துட்டான். ஹீரோயின் இனிமே அவங்களுடைய படிப்பை முடிக்கல போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயினை ஒருத்தவன் பார்க்க வரான். இவன் எம்எல்ஏவுடைய பையன். இவனுக்கு நம்ம ஹீரோயின் நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அழகான பொண்ணுங்களாம் எங்கே பார்க்குறாங்களோ அவங்களாம் ஃப்ளட் பண்ணுற கேரக்டர், சரியான பிளே பாய். இவன் நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு நம்ம தாய்லாந்து போகிறோம், வா நம்ம வந்துட்டு இன்னைக்கு போயிட்டு எங்கேயாவது வந்துட்டு சும்மா ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு ஜூஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரு கெஃபே கூட்டு போவேன். ஹீரோயின் கரெக்டாக காஃபி வாங்கிட்டு வரக்குள்ள கரெக்டாக அவங்களோட கால் ஸ்லிப் ஆயிடுது. அப்போ ஒரு பையன் வந்து காப்பாத்துறான். அவனுடைய பேரு ஃபா. நம்ம ட்ராமாவுடைய செகண்ட் ஹீரோயின் கூட இவன் வச்சுக்கலாம். ஸோ ஃபா வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சோன்னே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது அந்த பிளே பாய்க்கு. அவன் நம்ம ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் யார் என்னன்னு தெரியல, என் கால் வலிக்கிடுச்சு, அதனால தானே அவன் என்னை காப்பாற்றினான்னு சொல்ல, ஓ அப்படியா அவன் உன்னை வந்துட்டு ஃப்ளட் பண்ணான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஸோ அவசரமாக அவனுடைய பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஹீரோயின் இன்னைக்கு ரிட்டர்ன் வரா இல்லையா, பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ போகிறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ தனியாலாம் வந்துட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவனுடைய வந்துட்டு சொந்த பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கான் 4 வருஷமா தாய்லாண்டில். ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் தான் நம்ம ஹீரோ. இப்போ போயிட்டு ஹீரோயினை பார்க்க போவ ஹீரோயின் செம்மையாக நம்ம ஹீரோ மேலே கோவப்படுறாங்க. நீ எப்படி 4 வருஷமா என்னை யூஎஸ்ல தனியாக விட்டேன்னு சொல்லி கேட்க, நான் என்ன உங்க தனியாக விட்டு போனேன்னு சொல்லி, உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தானே பண்ணிட்டு இருக்கேன், சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு போவேன். இன்னொரு பக்கம் ஃபாவை தான் காமிக்கிறாங்க. அவனுமே யூஎஸ்க்கு சும்மா வந்துட்டு சுற்றி பார்க்க தான் போயிருக்கான் போல இருக்கு. அவனுமே ரிட்டர்ன் தாய்லாந்துக்கு தான் வந்திருக்கான். இவன் ஒரு கம்பெனியோடய வந்துட்டு பாஸ் போல இருக்கு. இப்போ அவன் வந்தவுடனே ஒரு ஆளை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கான். ஏதோ ஃபோர்ஜரி பண்ணிட்டான் போல இருக்கு. அந்த வேலைக்கு வந்துட்டு ஆள் வேணும்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டட் வந்துட்டு அறிவிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு கூட்டு போவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு தனியான ஃப்ளாட்டில் தான் இப்போ நம்ம ஹீரோ இருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் ஏன் நம்ம வீட்டுக்கு போகலையான்னு கேட்க, ஹீரோ இல்லை நான் 4 வருஷமாக இந்த ஃப்ளாட்டில் தான் இருக்கேன், இந்த ஃப்ளாட்டில் உனக்கு தேவையானது உனக்கு பிடிச்சது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், இது கம்பெனி பக்கத்துலேயே இருக்கு, என்னோட ஆஃபீஸ் பக்கத்துலேயே, அதனால நம்ம இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்ல ஹீரோயின் நோண்டி கேட்குறாங்க ஏன் நம்ம வீட்டுக்கு போல, என்னாச்சுன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட ஏதோ சண்டை போட்டான் போல இருக்கு, அதனால தான் இங்கே இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ எவ்வளோ ஹீரோயின் கேட்டாலுமே ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேன்னா, ஹீரோயினுமே இங்கே பாரு நீ சொல்லலாம் நான் உன்கிட்ட கோச்சுப்பேன்னு சொல்ல, என்கிட்ட கோச்சிட்டு நீ எங்கே போகிற, கம்முன்னு தூங்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போயிட ஹீரோயின் செம்மையாக போர் அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால வந்துட்டு ஆன்ட்டிக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது ஹீரோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ஆன்ட்டிக்குமே அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து 4 வருஷத்துக்கு
முன்னாடி ஹீரோ படிப்பு முடிச்சுட்டு வந்து அவங்க அப்பாவை பார்த்தான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குமே சண்டை ஆயிடுச்சு. என்ன சண்டைன்னு எனக்குமே தெரியலமான்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு நல்ல ஃபேமிலியா இருந்தாங்க. என்ன ஆயிருக்கும்? எதனால ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வந்திருக்கும்னு யோசிக்க, இப்படியே யோசிச்சு நைட் ஆயிடுது. ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளே பாய் ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு ஹீரோயின் பப்புக்கு போறாங்க. இத நம்ம ஹீரோ பார்த்துட்டு செம்மையா ஜெலஸ் ஆகுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ, ஹீரோயின் ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் இருக்காங்க. ஆனா சொந்த அண்ணன் தங்கச்சி இல்ல இல்லையா? அதனால நம்ம ஹீரோ ரொம்ப நம்ம ஹீரோயின் மேல பொசசிவாவும் இருக்கான், ஜெலஸாவும் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பப்புக்கு போனோனே இந்த ப்ளே பாய் வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பார்டெண்டர் பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட பேரு நாமு. அந்த பொண்ண பார்த்துட்டு இவன் செம்மையா ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேடுது நம்ம ப்ளே பாய. ஹீரோயின் ஏன்டா இப்படி போற இடத்தெல்லாம் பொண்ணுங்க கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கன்னு சொல்ல, அந்த பொண்ண பாரு செம்ம அழகா இருக்கால்லன்னு சொல்ல, ஹீரோயின் ஆமா என்ன பார்த்தும் இதுதான் சொல்ற, சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா சரக்கடிச்சுக்கிட்டு போதையில போயிட்டு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப அதே பப்ல தான் நம்ம செகண்ட் ஹீரோ ஃபாவுமே இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாத்துறான். அவனுக்கு பார்த்தோன்னே ஹீரோயினுடைய நினைப்பு வந்துடுது. இது நம்ம யூஎஸ்ல பார்த்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி ஃபாவுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே வந்துட்டு லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஃபா நம்ம ஹீரோயினை பார்த்து வந்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். ஹீரோயின் ஃபாவை அங்க பார்க்கல போல இருக்கு. இப்போ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு பார்க்க, கரெக்டா போயிட்டு கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்க, ஹீரோயினை விட இவன் நம்ம செம்ம போதையில இருக்கான். அப்ப கரெக்டா அந்த பார்டெண்டர் பொண்ணு போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு போயிட்டு இருக்கா. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்க பாரு நான் சைட் அடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பாய் என்ன பண்றான், போயிட்டு அந்த நாம் பொண்ணை போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மொக்க போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லோன் ஷார்க்காரங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது நாமுடைய அம்மா வந்துட்டு ஏதோ லோன் வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அந்த லோனை வந்துட்டு நாம் தான் கட்டிட்டு இருக்கா. கொடுத்த வட்டிக்கு மேலேயும் வந்துட்டு நான் அசலுக்கு மேல நான் வட்டி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நாம போட்டு வந்துட்டு அந்த ஆளுங்கெல்லாம் செமையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு நான் வரேன்டா நாம காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பாய் போயிட்டு அவனுங்களை அடிக்க போவேன். ஆனா அவனுங்க 4-5 பேரா வந்துடுறானுங்க. பத்தாவதுக்கு இவன் வேற போதையில இருக்கான் இல்லையா, இவனால வந்து பாத்தீங்கன்னா அடிக்க முடியல. அதுக்கு பதிலா செமையா அடி வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட் அடி வாங்குறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு நடுவில் போயிட்டு சண்டை போட போறாங்க. இந்த இடத்துல இன்னொரு வந்துட்டு சம்பவம் நடக்குது. நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுமே அவனோட காரை எடுக்க வரக்குள்ள இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவனுமே சண்டை போட வரான். ஆனா அவனுங்க அதிக பேர் இருக்கறனால அவனாலேயே சண்டை போட முடியல. இப்போ ஒரு ஆள் கரெக்டா வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க வர கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. யார் மேலடா கையை வைக்க பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு எல்லாரையுமே அங்க சம்மடி அடிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ப்ளே பாய ஒருத்தவன் கத்தி எடுத்து குத்த வர, அதுக்குள்ளே அந்த நாம் பொண்ணு வந்து ஏண்டா உங்களுக்கு எல்லாம் காசு தானே தேவைப்படுது, எதுக்குடா போட்டு டார்ச்சர் பண்றீங்க, சரி இந்தாங்கடா காசு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேக்ல இருக்க கொஞ்சம் காசு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த லோன் ஷார்க் ஆளுங்க கிட்ட கொடுக்க, அவனுங்க அந்த காசை எடுத்துக்கிட்டு ஓடிடுறானுங்க. நல்ல வேலை அம்மா நீ என்னை காப்பாத்தின, இல்லைன்னா இம்மா நேரம் நான் வந்துட்டு உரிச்ச கோழியா ஆயிருப்பேன். ஹீரோயின் என்ன ஆனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போவேன். அங்க ஹீரோ பார்த்தோன்னே இவன் போயிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிறான். பிகாஸ் ஏன்னா இந்த ப்ளே பாய்க்கு ஹீரோ பார்த்தாலே செம பயம். அதனால ஹீரோ பார்த்தோன்னே ஒளிஞ்சுக்க, டேய் ஒழுங்கா வெளியே வந்துரு இல்லைன்னா அடிச்சு துவச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பாயை திட்ட, ஹீரோயின் அண்ணா அண்ணா அவன் போதையில் இருக்கான் ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சரிவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, பாவனா அவனோட வீட்டில் மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழியே இல்லாமல் ஸோ வந்துட்டு பிடிக்காத பையனை காரில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்க, இதுக்கு நடுவில் நம்ம வேற ஹீரோயினை காப்பாத்தினா இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினை 2வது டைம் பார்த்ததுனால ஹீரோயினுக்கு ஒரு ஹாய் சொல்ல, ஹீரோயினுக்குமே தெரிஞ்சது இது இந்த யூஎஸ்ல பார்த்த பையன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒரு ஹாயை சொல்ல, இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்மையா ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். உள்ள உட்காந்துருக்க இந்த ப்ளே பாய் வேற ஹீரோ கிட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ, இந்த மாதிரி வந்துட்டு பிரச்சனையை காப்பாத்துறதுக்கு தான் நான் போனேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோ நீ நார்மலாக அதுக்கப்புறம் உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்ட கார்லேயே வாந்தி எடுத்துறான். ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த நாம் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க, ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கிட்டு இருக்க, என்னால சமாளிக்க முடியலன்னு சொல்ல, நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தேன் இல்லடி, நீ தான் கடனை கட்டணும்னு சொல்ல, அம்மா 10 மாசம் மட்டும் தான் சுமந்து பெத்த, என்னை வளர்த்ததெல்லாம் அப்பா தான், ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எல்லாமே கடனுக்கும் வட்டிக்கு தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல, ஆனா அவங்க அம்மா கேட்காம நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ தான் வட்டி கட்டணும், நீ தான் கடனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட. பாவம் அந்த நாம் பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இங்க ஹீரோ வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்தோடனே இங்க பாரு அந்த பையன் சரி கிடையாது, சரியான ப்ளே பாயா இருக்கான், ஏதோ அவன் கூட படிச்சான் அதோட ஃப்ரெண்டு, அதோட முடிச்சுக்காம நீங்க வந்து அவனை டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ அண்ணா நான் டேட்லாம் பண்ணல, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே போனேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார் சாரின்னு சொல்ல, ஹீரோ இதுக்கப்புறமா அவன் கூட சேராதுன்னு சொல்ல, ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக், சின்ன வயசுல ஹீரோயின் ஹீரோவுடைய வீட்டுல தானே இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு ஆள் தரன்னு ஹீரோயினை வந்துட்டு போலீஸ்
போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவன் யாருன்னா ஹீரோயினுடைய அங்கிள், அதாவது அப்பாவுடைய வந்துட்டு தம்பி போல இருக்கு. அதாவது நானா உங்க அப்பாவை ஷூட் பண்ண வந்துட்டு சாட்சி சொல்லு, என் மேல வந்துட்டு போலீஸ்காரங்களாம் பழிய போடுறாங்கன்னு சின்ன பிள்ளையா இருக்க ஹீரோயினை கூப்பிட. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை நான் தான் கஸ்டடி எடுத்து பார்த்துக்கிறேன், ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா கத்த, நீ எதுக்கு இவளை பாதுகாக்கிறேன்னு எனக்கு தெரியும், அவ மேல இருக்க சொத்துக்காக ஆசைப்பட்டது தானே, நானா இந்த கொலையை பண்ணேன், இந்த மாதிரி வந்துட்டு என் மேல பழிய போடுறாங்க, நான் வந்துட்டு உண்மையான கொலைக்காரனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிருந்து போவ. இப்படியே வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்தது நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஞாபகம் வர. ஹீரோயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்டப்ல இருந்து செமையா அலறி அடிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு அது ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. இந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து டக்குன்னு வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டே, நீ நார்மலா தான் இருக்க, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. அப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க உடம்புல ஒட்டு துணி இல்ல, ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்து, டே அண்ணா என்ன பண்ற, ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோ டக்குன்னு டவலை தூக்கி போட, ஹீரோயின் வெளியே போடான்னு சொல்ல, ஹீரோயின் டவல் எடுத்து மேலே போட்டுக்கிறாங்க. ஹீரோ உடனே, இங்க பாரு நான் தான் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டேன், நான் என்ன பார்க்காததா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு அதெல்லாம் அப்போ, இப்போ நான் பெரிய பிள்ளை ஆயிட்டேன், இப்பெல்லாம் வந்துட்டு நீ ரெஸ்ட் ரூம்குள்ள என்னை கேட்காமலாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோ உடனே சரி கத்தாத வெளியே போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோவே வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஐயோ ஆமால அவ பெரிய பிள்ளை ஆயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து யோசிக்கிறோம். இப்போ ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு எப்படி இந்த ஹீரோ வந்துட்டு பாத்ரூம்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக கத்திக்கிட்டு இருக்க. நல்ல ஸ்மெல் வருதே அப்படின்னு ஹால் பக்கமாக போனால் ஹீரோ சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ், உன்னோட சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமான்னு சொல்ல. இப்போ ஹீரோயின் தூங்கறதுக்காக போகிறாங்க. ஹீரோ எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரொடெக்டிவ்னு பாருங்களேன். ஹீரோயினுக்கு தூக்கத்தில் கூட எந்த ஒரு கெட்ட கனவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரீம் கேச்சர்லாம் வைக்கிறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் எதுக்கு, நீ தான் இப்போ என் கூட இருக்கல, எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டே நல்லா தூங்கிட்டாங்க. ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா அங்கிருந்து பொறுமையா அவனுடைய ரூமுக்கு கிளம்பிடுறான். ஹீரோயினை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே. ஸோ இப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில விடியுது. வேலை வெட்டி இல்லாம வெட்டியா இருந்தா இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜாபுக்கு ஒன்று அப்ளை பண்றாங்க. ஸோ அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண அடுத்த செகண்டே இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடுது. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோயின் அப்ளை பண்ண கம்பெனி வந்துட்டு ஃபாவுடைய கம்பெனி. ஃபாவுமே நம்ம ஹீரோயினோட இது ரெஸ்யூமை பார்த்து தான் ஹீரோயினை இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பான். இப்போ ஹீரோயின் ஹீரோவுடைய அப்பாவை போய் பார்க்குறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே என்ன சண்டைன்னு தெரியல இல்லையா. அங்கிள் கிட்ட போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்றாரு, உனக்கு கண்டிப்பாக பிரச்சனையை தெரிஞ்சுக்கணுமாமா, ஆக்சுவலி உன்னோட பேரில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஹீரோ கேட்டான், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அதனால தான் என் மேலே அவன் வந்துட்டு கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோயினால இதை நம்ப முடியல. பட் இருந்தாலும் சொல்றது ஹீரோவுடைய அப்பா இல்லையா. அப்படியா அங்கிள், பரவாயில்ல, என்னுடைய ஷேர்ஸை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் யாரோட ஷேரை யாருமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹீரோயினுடைய அங்கிள் வந்துடுறாங்க. அதெல்லாம் உன்னோட ஷேர்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோயின் அவங்க அங்கிளை பார்த்துட்டு செம்மையா பயப்படுறாங்க. உடனே ஹீரோவுடைய அப்பா, நீ போமா நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட. ஹீரோயின் வெளியே வந்து செம்மையா அவங்க அங்கிளை பார்த்துட்டு பயந்துட்டு மறுபடியும் வந்துட்டு பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ண கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் கீழே விழுந்து அழுகுறாங்க. ஹீரோ என்னாச்சு ஒன்றும் இல்லை, நீ நார்மலாக தான் இருக்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணுறா நம்ம ஹீரோ. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட அப்பாவை பார்த்துட்ட உடனே ஹீரோ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறான். எதுக்காக அவளை இங்கே கூப்பிட்டீங்கன்னு சொல்ல ஹீரோயின், இல்லை நான் தான் அங்கிளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே வர சொன்னேன், ஆனால் என்னோட அங்கிள் இங்கே வந்துட்டாரு, அதை பார்த்து தான் நான் பயந்துட்டேன்னு சொல்ல ஹீரோ அங்கேருந்து பார்க்குறான் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா, ஹீரோயினோட ஷேர்ஸ் எல்லாமே நான் ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்றேன்ப்பா, என் மேலே கோச்சிக்காதன்னு சொல்ல ஹீரோயின், அங்கிள் என்னோட ஷேர்ஸ்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே வாயை மூடு, அது உன்னோட ஷேர் உனக்கு தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு சொல்ல இப்படியே கட் பண்ணி அகைன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஹீரோயினுடைய அப்பாவும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லை, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை பார்த்தா ஏதோ லைட்டாக டவுட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு என்னெல்லாம் சொத்து வச்சிருக்காரோ அது எல்லா விஷயமே ஹீரோவுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சொத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோவுடைய அப்பா பார்த்துக்கிட்டே அங்கே மனசில் ஏதோ நினைச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோயினுடைய மருந்துக்கெல்லாம் காயம்புறதுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய ஹார்ட் பீட் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோயினுக்கு என்ன நம்மளோட ஹார்ட் பீட்லாம் இப்படி இன்க்ரீஸ் ஆகுது ஹீரோ பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கூப்பிட்டு அவனோட கையெடுத்து, இங்கே பாரு எனக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், ஹார்ட் பீட்லாம் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கையெடுத்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செஸ்ட் கிட்ட கொண்டு போக ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் ஹீரோயின் கழுத்துக்கிட்ட கையை வச்சு காமிக்க ஹீரோவுக்குமே இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. ஹீரோயின் அவ்வளோ க்ளோஸாக பார்த்ததில்ல. ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக இருக்க. ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு சாக்க சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, ஐயோ இல்லை அவ என் தங்கச்சி மாதிரி, நான் எப்படி அவளை அந்த மாதிரிலாம் நினைக்க முடியும்
முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின், ஐயோ இல்ல ஹீரோயினோட அண்ணன் மாதிரி அவன் பக்கத்துல வந்தா எனக்கே ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் இல்லையா, லவ் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் இன்டர்வியூக்கு போலான்னு பார்க்க அகைன் கால் தடுக்கி கீழே விழ போறாங்க. அப்போ லிஃப்ட்டுக்குள்ள ஒருத்தவன் இருக்கான். அவன் மேலே நம்ம ஹீரோயின் போயிட்டு விழுந்துற ஹீரோயினுடைய லிப்ஸ்டிக் கரெக்டா வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ள இருக்க நம்ம ஃபாவுடைய ஷர்ட் மேல பட்டுடுது. ஹீரோயின் ஃபாவுமே வந்துட்டு இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு, ஐயோ நீ இன்டர்வியூக்கு இந்த ஷர்ட்லயா போற, உன்னை ஏதாவது சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்ல உடனே அவன் தான் அந்த கம்பெனியோட பாஸ்ன்னு சொல்ல வரான். ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம ஃபாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த லிப்ஸ்டிக் கரைக்கு மேல ஏதோ பொம்மை மாதிரி வரைஞ்சு விட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட்டோட டிசைன் மாதிரி வந்துட்டு மாத்திடுறாங்க. ஃபா கிட்ட இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ போயிட்டு இன்டர்வியூக்கு போ, ஒரு பிரச்சனையும் வராது, நான் எனக்கு இன்டர்வியூ டைம் ஆகுது நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்டர்வியூக்கு ஹாலில் போவ. அங்க போய் பார்த்தா நம்ம ஃபா உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோனுக்கு செம ஷாக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு கரெக்டாக அவங்களோட ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்துட்டு வெளியே வர ஃபா அப்பதான் இன்ட்ரோ ஆகிக்கிறான், நான் தான் இந்த கம்பெனியோட பாஸ்ன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே ஃபா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்க லிஃப்ட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வில்லன் மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கான். ஸோ இவன் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் ஹோல்டர். அவனை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நமக்கே ஒரு பர்சனை பார்க்குறப்ப தோணும் இல்லையா, இவங்களை பார்க்கக்குள்ள ஏதோ ஒன்று தப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கும் அவனை பார்க்கறக்குள்ள ஒரு மாதிரி தப்பா தோணுது. இப்போ இந்த ஷேர் ஹோல்டர் ஹீரோயின் யாருன்னு கேட்க, ஹீரோயின் இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கா, அவன் நல்ல சூப்பரான வந்துட்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பேரை சொல்ல, ஹீரோயினோட பேரை கேட்டவுடனே அந்த ஷேர் ஹோல்டர் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறான். அவன் ஏன் ஷாக் ஆகுறான்றது தெரியல, கதையில பின்னாடி பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஹீரோயின் அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு கை கால்லாம் உதறுது, பழைய ஞாபகம்லாம் வருது பாருங்க. அகைன் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து இங்கே பாரு, எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வரவா, நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு இது என் வீடு தானே, நான் எப்படி என்னோட பயத்தை கடக்கிறதுன்னு சொல்ல, அதெல்லாம் நீ இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல, வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து ஹீரோயினை கூட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோயின் ஹீரோடைய அம்மாவை பார்க்க தான் வந்திருப்பாங்க. அவங்களுடைய பேக்கு ஹீரோடைய வீட்டில் இருந்திருக்கும். ஹீரோ போயிட்டு அந்த பேக்கை எடுக்கலான்னு போவ, ஆனால் ஹீரோ அவங்க அம்மாட்ட கூட பேச மாட்டேன்றான். இதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தோடனே டிவி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ கேட்குறான், நான் எங்கள் அம்மா கிட்ட கூட ஒழுங்காக பேசலையே, நீ இதை பற்றி கேட்க மாட்டியான்னு சொல்ல, நான் கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சொல்லக்குள்ள நான் கண்டிப்பாக வந்துட்டு கேட்குறேன், உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நீ என்கிட்ட சொல்லு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அம்மா அப்பா கிட்ட நீ பேசுறதுல பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோக்கு நல்லா தூக்கம் வந்துட்டு ஹீரோயினுடைய வந்துட்டு ஷோல்டர் மேலே சாஞ்சி ஹீரோ நல்லா தூங்கிடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கத்தில் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குமே ஒரு மாதிரியாக தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தலகாணியெல்லாம் போட்டு ஹீரோவை படுக்க வச்சு அவங்களுமே படுத்துடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் காலையிலே ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இன்டர்வியூக்கு போனாங்க இல்லையா, அது ரிசல்ட் தெரியணும்ல. ஹீரோயின் கரெக்டாக வந்துட்டு ஃபோன் வருது, அட்டன் பண்ணால் நம்ம ஃபா தான் பேசுகிறான். உனக்கு வேலை கிடச்சிச்சு, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன சொல்கிற, எனக்கு வேலை கிடச்சிச்சான்னு சொல்ல, ஆமாம் உனக்கு வேலை கிடச்சிச்சு, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு செம்ம வந்துட்டு ஹாப்பி ஆயிடுது. டிசைனிங் ஒர்க் தான் நம்ம ஹீரோயின் பண்ண போறாங்க. இதனால குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஹீரோ மேல எகிரி குதிச்சு உட்காந்து எனக்கு வேலை கிடைச்சிச்சு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோவுமே ஹாப்பி ஆகிறான். ஹீரோயின் ஏடி கம்பெனில இருந்தா எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல, ஹீரோ அந்த கம்பெனி பேரை கேட்ட உடனே செம்மையா ஷாக் ஆயிட்டு, இல்ல நீ அந்த கம்பெனிக்கு வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயின் ஏன் என்னாச்சு, நான் ஏன் அங்க போக கூடாது, நான் இது மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை அப்ளை பண்ண உடனே எனக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம், 50,000 ரூபாய் சம்பளம்னு சொல்ல, 50,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் 10,000 1 கோடி ரூபாய் சம்பளமா இருந்தாலும் நீ அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் அவனோட பிஏ கிட்ட சொல்லி எடுத்துட்டு வர சொல்லி, இந்த கம்பெனில நீ எதுல வேணாலும் வேலை செய்ய, ஆனா அந்த கம்பெனில மட்டும் நீ வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்ல, ஹீரோயின் நீ ப்ராப்பரான ரீசன் சொல்லு, அப்பதானே என்னால போகாம இருக்க முடியும்னு சொல்ல, ஹீரோ ரீசன் சொல்ல மாட்டேன்றான். இதனால நம்ம ஹீரோயின் கூச்சுக்கிட்டு அதெல்லாம் முடியாது, நான் அந்த கம்பெனில தான் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம பிளே பாயை கூப்பிட்டு சொல்றாங்க, என் அண்ணன் பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, உன்னோட டெவில் அண்ணன் வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, நல்ல சந்தோஷம் தான் விடுன்னு சொல்ல, டேய் பல்ல காமிக்காத, என் அண்ணன் கிட்ட வந்து பேசு, நான் அந்த கம்பெனில தான் வேலைக்கு போவேன், நீ தான் சொல்லணும்னு சொல்ல, என்ன உன் அண்ணன் கிட்ட பேசணுமா, சரி வா நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளே பாய் நம்ம ஹீரோ பக்கத்துக்காக கிளம்புறான். அவனுக்கு ஹீரோ பார்த்தாலே செம பயம். ஆனா எப்படியோ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போவ, நம்ம ஹீரோவா அங்க வந்துட்டு பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தவனே இவனுக்கு இன்னும் அல்ல இல்ல, எம்மா தாயி நான் அண்ணன் கிட்ட பேசிதான் ஆகணுமான்னு சொல்ல, ஆமாண்டா நீ பேசிதான் ஆகணும், வா
வான்னு சொல்ல உடனே போயிட்டு இவன் ஹீரோவை கூப்பிட ஹீரோ என்னடா என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவ்வளோதான் இவனுக்கு பயத்தில் உச்சாவே வந்துடும் போல இருக்கு. இவன் டக்குன்னு ஹீரோயினை பற்றி பேசாமல் மாற்றி பேசுகிறான். எங்கள் அப்பாவுடைய பர்த்டே வருது அதனால உங்களை இன்வைட் பண்ணாங்க கண்டிப்பாக வந்துருங்கன்னு சொல்ல ஹீரோவும் கண்டிப்பாக வந்துடுன்னு சொல்ல ஹீரோயின் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என் வேலையை பற்றி பேசுடான்னு சொல்ல மறுபடியும் இவன் ஹீரோவை கூப்பிட வேலையை பற்றி பேசுவான்னு பார்த்தா அகைன் பயந்துக்கிட்டே ஹீரோயினும் அந்த பார்ட்டிக்கு வரட்டும்னு சொல்ல ஹீரோ அந்த பார்ட்டிக்கு நான் வருவேன் ஆனால் ஹீரோயின்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்ல இல்லை கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு ஹீரோயினை கூட்டு தான் போகிறேன் ஏன்னா நான் நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் அவளையும் கூட்டிட்டு வாயேன்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பாய் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ என்னால் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனால் ஹீரோயின் அகைன் நம்ம ஹீரோ கிட்ட கோவப்படுறாங்க. கண்டிப்பாக நான் அந்த பார்ட்டிக்கு போவேன் அவன் எனக்கு நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கோவத்தில் வெளியே வந்துடுறாங்க. இப்போ உடனே ப்ளே பாய் இங்கே பாரு நீ ஹீரோ கிட்ட அகைன் சண்டை போடக்கூடாது உனக்கு இருக்கிற ட்ராமாவை பற்றி தெரியும் இல்லையா ஹீரோ மட்டும் தான் உன்னை சமாளிப்பான் ப்ளீஸ் ஹீரோ கிட்ட சண்டை போடாதுன்னு சொல்ல முடியவே முடியாது அவன் தான் அவன் இஷ்டத்துக்கு இருப்பானா நான் என் லைஃப் நான் தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கோச்சிட்டு போயிட. இப்படியே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இதோட முடியுது. கதையில் வரக்கூட அடுத்தடுத்த ட்விஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய் see you.